குழந்தைங்களுக்கு வந்து கோல்டு காஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மூலிகை சாறு எடுத்து அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு சீக்கிரமாகவே கோல்டு காஃப் வந்து சரியாயிடும். ஸோ அந்த மூலிகை சாறு வந்து எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. ஒரு பேன் வச்சுக்கோங்க. இந்த மூலிகை சாறு வந்து செய்கிறதுக்கான இலைகள்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து துளசி ஒரு 2 இனுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது வந்து குப்பை மேனி தழை, குப்பை மேனி ஒரு 2 இலை எடுத்துக்கோங்க. கற்பூரவள்ளி 2, முருங்கைக்கீரை ஒரு 2 கொத்து. இது வந்து கருப்பு வெற்றிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெற்றிலை ஆட் பண்ணிப்போம். இது எல்லா மூலிகையும் ஜஸ்ட் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நல்லா ஒரு லைட்டாக வதக்கிக்கணும். சாறு பிழிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். ஓகே, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மூலிகை சாறு பிழிஞ்சு எடுத்தாச்சு. 6 மந்த் பேபிலேருந்தே இந்த சாறு நம்ம கொடுக்கலாம். 6 மந்த்லேருந்து 1 இயர் பேபிக்கு வந்து ஒரு அரை பாலாடை கொடுக்கலாம். 1 இயருக்கு மேலே ஒரு பாலாடை ஃபுல்லாகவே கொடுக்கலாம். 1 இயருக்கு மேலே இருக்க பேபிக்கு ஒரு பாலாடை ஃபுல்லாக ஊற்றலாம். கோல்டு காஃப் அந்த மாதிரி எந்த இஷ்யூ இருந்தாலும் கண்டிப்பாக ரெக்டிஃபை ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.